அன்பு உள்ளங்களே, பெற்றோர்கள் அம்மா பார்த்து பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. அம்மா படிச்சுக்கிட்டு இது எப்படி சொல்லணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த எழுத்தை அக், அக், இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, எர், இல், இவ், இல், இல், இட், இன். இத அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, அவ். இப்போ இந்த எழுத்தையும் இந்த எழுத்தையும் கூட்டினாக்க இந்த எழுத்து வரணும். இத்தோட இத்து ஈயும் சேர்ந்தாக்க இங்கே நேர வர எழுத்து தி, தி, தி. இத், ஊ, தூ. உதாரணத்துக்கு சில எழுத்துக்களை சொல்கிறேன். நீங்கள் இதே மாதிரி இந்த எழுத்துக்களை எப்படி சொல்கிறதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித் தருவதற்கு எளிதாக இருக்கும். இம், ஊ. இம், ஊன்னு சேர்ந்தாக்க அதுக்கு நேர வர்ற எழுத்து மூ. இம், ஊ சேரும்போது இந்த எழுத்து மூ. நம்ம இதை இப்படி பார்த்து கண்டுபிடிக்கணும். இது என்ன எழுத்துன்னு தெரியலேன்னு சொன்னால் இந்த இப்பையும் இந்த பி இதை என்ன எழுத்துன்னு கண்டுபிடிக்கிறது இல்லைன்னா இந்த எழுத்தையும் இதுக்கு நேர இருக்க மேலே இருக்க எழுத்தையும் சேர்த்து பார்க்கணும். இதுக்கு நேர இந்த பக்கம் இருக்க எழுத்தையும் இதுக்கு நேர இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைன்னா இதுக்கு நேர இருக்க மேல் எழுத்தையும் சேர்த்து பார்த்தா இந்த இப்பும் இந்த ஊவும் சேர்ந்து இப்பு, 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 பூ, இப்பு, பூ, இப்பு, பூ. அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களையும் இந்த எழுத்துக்களையும் சேர்த்து சேர்த்து கண்டுபிடிச்சு நீங்கள் சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்துட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழை எளிதாக சொல்லி கொடுக்கலாம். இப்போ இன் கடைசியில் இன் போட்டிருக்கேன். இன்னோட ஆ சேர்ந்தா எப்படி வரணுங்கண்ணே? ந, ந. இன்னோட ஆ சேர்ந்தா ந. இன்னோட ஆ சேரும்போது எப்படி சொல்லணும்? நா, நா, நா. இன்னும் ஈன்னு சேர்ந்தா அப்படி வரணும்? நீ, 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 நீ. இன்னோட ஈ சேர்ந்தா அப்படி வரணும்? ஈ சேரும்போது நீ. இன்னோட ஊ சேரும்போது எப்படி வரணும்? நினச்சி பார்க்கணும். இன், ஊ, நூ. இன், ஊ, நூ. இன், ஊ, நூ. இன், ஏ, நே. இன், ஏ, நே. இன், ஏ, நே. இன், ஏ, இன், ஏ, நே. இன், ஏ, நே. இன், ஐ. இது நினச்சி பார்க்கணும். இந்த பாதியை தான் இது இங்கே இப்படி எடுத்து போட்டிருக்கு. அதோட இந்த எழுத்தையும் சேர்த்தோம்னு சொன்னாக்க இன், ஐ, நை. இன், ஐ, நை. இங்கே பாருங்கள், அந்த ஓலை வர்ற மேல் பகுதி இல்லையா? இந்த மறுபடியும் போடுறோம். இந்த ஓலை வர இந்த சைடில் இருக்க எழுத்தை இங்கிட்டு போட்டுறோம். அப்போ இது எப்படி சொல்கிறோம்? நோ. இன், ஓ, நோ. இன், ஓ, நோ. அதே மாதிரி இந்த இதில் 2 சுழி வருது இல்லையா? அந்த 2 சுழியும் சேர்த்து போடுறோம். போட்டுட்டு இந்த நாவை போடுறோம். போட்டுட்டு இந்த துணக்கால அதுலேயே இருக்கிற ஒரு பகுதியை இப்படி போட்டோம்னா நோ, 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 நோ. இதை இப்படி போடுறோம். ஓவில் இருக்க மேத பகுதி, நடுவில் இருக்க பகுதி, நடுவில் இந்த முதல்ல வர எழுத்தை போடுறோம். பிறகு இந்த அவ்வில் வர்ற இந்த லாவை பக்கத்தில் போடுறோம். அப்படி போடும்போது இதை இன், அவு, நவ். இன், அவு, நவ். இந்த மாதிரி இதை எப்படி சொல்கிறோம்? இன், ந. அப்புறம் அகர வருஷம் வந்துடுது. அ,
வர்றதுனால ந. ஆ வருது மேலே, அப்போ இன்னோட ஆ சேர்த்தா நா. இன் இ நீ. இன் இ நீ. நு. இன் உ நு. நூ நே. நே. நை. நோ. நோ. நவ். இதை இந்த எழுத்துக்களை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்ச பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், புரிஞ்ச பிறகு எழுத்துக்கள் சொல்லணும்னா, இப்போ வீட்டில் கூப்பிட்ற மாதிரி சொல்லணும்னு சொன்னால், வீட்டில் அப்பா அப்படின்னு கூப்பிடுறோம். அப்பாங்கிற சொல்ல என்ன என்ன எழுத்து வருதுன்னு நினச்சி பார்க்க சொல்லணும். அப்பாங்கிற சொல்ல என்ன என்ன எழுத்து வருது? அப்பா. அம்மாங்கிற சொல்ல முதல்ல பார்ப்போம். அம்மாங்கிற சொல்ல என்ன என்ன எழுத்து வருது? இம் மா. இப்படி மட்டும் போட்டால் அம்மை. இது அம்மேன்னு வரும், அம்மை. ஆனால் இதுக்கு துணைக்கால் போட்டால் தான் அம்மா. இம் மா, அம்மா. அப்பாங்கிறதுக்கு என்ன வரும்? இப்பா, அப்பா. இது மாதிரி எழுத்துக்களை கண்டுபிடிக்க சொல்லணும். வார்த்தைகளை நீங்கள் பேசும்போதே என்னென்ன இன்னைக்கு என்னென்ன வார்த்தை பேசுகிற, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வாக்கியத்தில் என்ன சொல்கிற அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. நல்ல தமிழ் சொன்னால் என்ன சொல்கிறாய். அப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்கணும்னு சொன்னால், என்ன அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னென்ன எழுத்து வரும்னு நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லுங்க. ஏ இன் ந என்ன. சொல்கிறாயின்னு தான் சொல்லணும். நல்ல தமிழ் சொல்லும்போது சோ இல் ஹி ரா ஈ. என்ன சொல்கிறாய். இது கேள்வியாக கேட்குறான், என்ன சொல்கிறேன்னு. அப்போ இது கேள்வி அடையாளம் போடணும். என்ன சொல்கிறாய் அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் சொல்லலாமா சொன்னால் அது எழுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்றும் அப்படிங்கிறது சாதாரண வாக்கியம். ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு. என்ன சொல்கிறாய் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. அந்த ஒன்றும் இல்லைங்கிறது வார்த்தையினால் சொல்கிறது, வாக்கியத்தில் பேச்சு வழக்கு. ஆனால் அதனுடைய முழு அர்த்தம் ஒன்றும். ஓ இன்னும்ங்கிறத ஒன்றும் இல்லை அப்படி சொல்லணும். என்ன சொல்கிறாய்? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு வாக்கியமும் பேசும்போதும் சொல்லும்போதும் நீங்கள் எழுத படித்தீங்கன்னு சொன்னால், சும்மா இருக்கிற நேரம் எழுதவோ சொல்லவோ விளையாட்டு தாயோட பிள்ளை இருக்கணும். பையனோ பொண்ணோ கூட இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பேசலாம். சும்மா டிவி பார்க்குறக்கு சாயந்தரம் 6 மணிக்கு உட்காந்தா 10 மணிக்கு எந்திரிக்கிற வரைக்கும் டிவிலே இருந்தால் பிள்ளைகளும் டிவியில் தான் இருக்கும். பிள்ளைகளோட பொது விஷயங்கள் பேசணும், சொந்த விஷயங்கள் பேசணும், சொந்தங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நிஜமாக ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பா 2 பிள்ளைகள் இருந்துச்சு. அந்த பிள்ளைகள் ஒரு நாள் அவங்க அப்பா திடீர்னு ஊருக்கு கிளம்பி போனார். அப்போ அவங்க அம்மாட்ட கேட்டேன், என் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை அதனால போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. மறுநாள் அந்த பிள்ளைய மட்டும் பார்த்தேன். என்னப்பா தாத்தா எப்படி இருக்காருன்னுட்டா, என்ன எங்கள் தாத்தாவுக்குன்னு கேட்குது அந்த பிள்ளை. என்ன இப்படி கேட்குறீங்க, எங்கள் தாத்தாவுக்கு என்னன்னு கேட்குது. அதுக்கப்புறம் ஏம்மா அந்த பாட்டி என்னை அப்படி கேட்டாங்கன்னு அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்கு. அவங்க அம்மா பார்த்தவோ சொன்னாங்க, குடும்ப விஷயம் பேசணுங்க, குழந்தைக்கு தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற குழந்தைக்கு தெரிய வேண்டாமா, அதுக்காகத்தான் அப்பா போயிருக்காருன்னு தெரிய வேண்டாமா. என் குடும்ப விஷயங்களை பிள்ளைகளோட பேசுங்க, அப்போ தாங்க தாத்தா பாசம் ஆச்சி பாசமெல்லாம் தூரம் இருந்தாலும் அவங்கள பற்றி பேசி அவங்களோட விஷயங்களெல்லாம் அவங்க நமக்கு செஞ்சதெல்லாம் அவங்க எப்படி நமக்கு உறவு முறையை என்னென்ன செஞ்சாங்கங்கிறதெல்லாம் சொல்லணுங்க. பிள்ளைகளோட நிறைய நேரத்தை செலவழிக்கணும் தாய் தந்தையும். தந்தைக்கு நேரம் இல்லைனாலும் வேலைக்கே போயிட்டு வந்தாலும் சிறிது நேரம் கொஞ்ச நேரம் அதுக்காக ஒதுக்கி பிள்ளைகளோட செலவழிங்க.
இல்லாட்டினா அந்த பிள்ளைகள் நண்பர்களை பார்த்து தான் போகும். நண்பர்கள் தான் இப்போ மெயினாக நினைக்கும். நண்பர்கள் சொல்கிறது தான் ஒத்துக்கிறோம். நண்பர்கள் நம்ம குடும்ப பாங்குக்கு சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியாது. பெரிய ஆளான பிறகு அவங்க மனசில் நினச்சதான் சொல்லுவாங்க, சொல்லித் தருவாங்க. அதனால நம்ம குடும்ப பாங்குக்கு நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும்னா பிள்ளைகளோட ரொம்ப பேசணுங்க. இதை நான் அறிவுரையாக சொல்கிறேன்னு நினச்சாலும் என்னை கோவிச்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இப்படியெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொன்னது சரிதான் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் நான் சொல்கிறத சொல்லுவேன். நீங்கள் கேட்கலைன்னா அந்த பிள்ளைகளாவது விளையாட போகிறேன்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷம் விளையாடிட்டு போகிறேன். என்ன நம்ம விளையாடுவோம்னு சொல்லி சேர்ந்து விளையாடுங்க. ஒரு பல்லாங்குழி விளையாடுங்க, தாயம் விளையாடுங்க, கேரம் போர்டு விளையாடுங்க, வார்த்தைகள் சொல் அமைப்பது விளையாடுங்க, ஒரு விடுகதை போட்டு விளையாடுங்க, ஒரு குட்டி கதை சொல்லுங்கள். இது மாதிரி தாயும் பிள்ளைகளும் கூட இருக்கணுங்க. கொஞ்ச நேரமாவது கூட இருக்கணும். அப்போ தான் பாசம் வளரும், குடும்பத்தில் பாசம் வளரும். இல்லாட்டா நட்புகளோட சேர்ந்து நண்பர்களோடு இருக்கத்தான் பார்க்கும் பிள்ளைகள். அதனால் தாயே ஒரு நண்பராக நண்பியாக இருக்க வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். நடந்து கொள்ள வேண்டுமா நான் விரும்புகிறேன். அப்படித்தான் இருக்கணும். அப்போ தான் குடும்பம் நல்லா இருக்கும். சந்தோஷம். நன்றி, வணக்கம். என்னுடைய இதை போடணும்னா மதுரை விசாலாட்சி ஆச்சின்னு போடுங்க, டைப் பண்ணுங்க, வரும், பாருங்கள். நன்றி, வணக்கம்.